கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்தம், சந்தோஷம், இந்த இரண்டுக்கு இடையிலையும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டு. பரிசுத்தமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதுபோல் உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்தில் இருக்கிறவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. அதற்காக சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் சொல்கிறது, உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்தில் இருக்கிற எவரும் பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் சிலர் நானே கவனிச்சிருக்கிறேன், அவங்க ரொம்ப ஹோலி, ரொம்ப தப்பு தவறு எதுவும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, அநியாயக்கரம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, நல்ல பங்க்சுவாலிட்டி, கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கிளியர், மறந்து கூட ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் பல லெவலில் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இட் இஸ் ஸோ ஹோலி. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க யாரையாவது சந்தோஷப்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க யாராலாவது சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தா சந்தோஷப்படுத்தவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. ஒரு சபையில் உட்காந்து பிரசங்க கேட்டாலும் ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். ஒரு திருமண ஃபங்க்ஷனில் போய் உட்காந்தாலும் சீரியஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹோலியாக இருக்கிறாங்களா. எந்த விதமான ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இருக்காது, ஏன்னா ஹோலியாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது அதுதான் ஹோலினஸ், பரிசுத்தம். ஆனால் உண்மை என்னவென்றால், பரிசுத்தமாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்தராகிய தேவனோடு இருக்கிறோம். பரிசுத்தராகிய தேவனோடு இருக்கும்போது என்ன விளைவு? ஆவின் கனின்னு சொல்கிறவங்கள நம்ம என்ன லைனில் பார்க்குறோம்? அன்பு, அடுத்து என்ன வந்தது? சந்தோஷம். அப்போ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான்னா ஏன்னா அவன் ரொம்ப சரியாக இருக்கிறதுனால அல்ல, ஆண்டவரோடு இருக்கிறதுனால. தேவ உறவில் இருக்கிறவன் அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள கர்த்தரால் சந்தோஷப்படுத்தப்படுவான். அவனுடைய மனதிற்குள்ள கர்த்தரால் ஒரு பெரிய நிறைவை உணர்வான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தன்னால் இயன்ற காரியங்களை செய்கிறதையும் பார்க்க முடியும். அப்போது நம்ம முதல்ல ஒருத்தரை பற்றி பார்த்தோமே, அவர் ரொம்ப கரெக்டாக தானே இருக்கிறாரு, அப்புறம் அவர் ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா, இதுக்கு பேர் சுயநீதி. தாங்களாகவே தங்களை சரி பண்ணி செதுக்கி நான் தாங்களே ப்ரோக்ராம் பண்ணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு கான்செப்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சிரிக்கிறத விட பாவம் நினைப்பாங்க. ரொம்ப கலகலப்பாக இருந்தாலே போதும், அது தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது தேவனால் வந்த பரிசுத்தம் அல்ல. ஆனால் தேவனால் வந்த பரிசுத்தங்கிறவள் தேவ உறவோடு வந்த பரிசுத்தம். ஆகையால் பரிசுத்தமாக இருக்கிற எவரும் சந்தோஷமானவர்கள். சந்தோஷமாக, உண்மையான சந்தோஷமாக இருக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சிலர் நிறைய சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆராதனையில் சந்தோஷம், ஜெபத்தில் சந்தோஷம், அப்புறம் ஊழியத்தில் சந்தோஷம், நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க எப்போ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியும். நானே சிலரை முற்காலங்களில் பார்த்துருக்கிறேன். சபைகளில் அவங்கள சந்திக்கிற வேளை, பேசுகிற வேளையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக பேசுவாங்க, அவ்வளோ சந்தோஷமாக விசாரிப்பாங்க. ஆராதனை நடத்துகிறவளை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தேவதூதனை போல் காணப்படுவாங்க. அப்படி பரலோகத்தை பார்த்து அவங்கள ஆராதித்த அநேகர் எனக்கு கண்முன்னால் இன்றைக்கும் அந்த நினைவுகள் இருக்கிறது. எவ்வளவோ ஏஞ்சல் டைப்பில் அவங்க சந்தோஷத்தோடு ஆராதனை பண்ணியிருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, சந்தோஷத்தோடு ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன மிஸ் ஆகுதுன்னா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆராதனை வேலைகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிவைன் ஜாய் என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஹோலினஸ் இல்லை. அங்கே பார்த்தோம் ஹோலினஸ் இருக்குது, சந்தோஷம் இல்லை. இங்கே பார்க்குறோம் சந்தோஷம்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிரதர் எப்படி நல்லா இருக்கிறோம் பிரதர், பிரைஸ் த லார்ட், காட் இஸ் கிரேட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இருக்காது, ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு சரியான கட்டுப்பாடு இருக்காது. ஆனால் எப்போவுமே கர்த்தருக்குள்ள மிகுந்த சந்தோஷம். எல்லாம் வார்த்தையிலையும் பேச்சு முறையிலும் தான். ஹோலினஸ் மிஸ்ஸிங். இந்த இரண்டுமே சரியில்லை. தேவ உறவோடு வாழ்கிறவன் சந்தோஷமாகவும் இருப்பான், பரிசுத்தமாகவும் இருப்பான். அதனால் யாரையாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆவிக்கிறவர்களை பார்த்தா பரிசுத்தமும் அதோடு இணைந்திருக்கு தான் பார்க்கணும். யாரையாவது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறத பார்த்தா அது உண்மையான பரிசுத்தம் என்றால் ஒரு சந்தோஷமும் இருக்கும். அந்த இரண்டையும் பார்க்க வேண்டும். எனவே பரிசுத்தம் சந்தோஷத்தை தரும், உண்மையான சந்தோஷம் பரிசுத்தமாக்கும். இந்த தொடர்புகளை நாம் உணர்ந்து அதற்கேற்ற சமநிலையான ஒரு ஆன்மீக ஒரு அறிவை கொண்டவளாக விளங்க வேண்டும்.